அனைவருக்கும் ஸ்தோத்திரம், வணக்கம். பிரியமான தேவனுடைய ஊழியக்கார சகோதர சகோதரி, தேவ பிள்ளைகளே, சபை ஜனங்களே, நண்பர்களே, உறவினர்களே, தமிழக வாக்காளர் பெருமக்களே, சிந்தித்து நாம் செயல்படுவோம். வாக்களிப்பது நம் கடமை. அதை சரியாய் செயலாற்றுவோம். வாக்களிப்பதற்கு முன்பாக யாருக்கு வாக்களிக்க வேண்டும், எதற்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி சிந்தித்து செயல்படுவோம். ஜாதி மத மொழிக்கு அப்பாற்பட்டு குற்றங்களை தடுக்கக்கூடிய, மோசடிகளை தடுக்கக்கூடிய, நம்பிக்கை துரோகங்களை தடுக்கக்கூடிய, நாட்டுக்கு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய, விவசாயம் செழிக்கக்கூடிய, தடையில்லாமல் மின்சாரம் கிடைக்க, தகுதியான கல்வி கிடைக்க, தகுதியான மருத்துவம் கிடைக்க, வேலைவாய்ப்பு கிடைக்க, விலைவாசி குறைய, குற்றங்கள் தடுக்கப்பட, இதுக்கு யார் பாடுபடுவார்கள், எந்த ஆட்சி வந்தால் சரியாக இருக்கும், யாருக்கு வாக்களிக்கலாம் என்று சொல்லி சிந்தித்து நாம் செயல்படுவோம். வாக்களிப்பது தான் வேத வசனங்கள் சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் நம்ம அமைதியோடு ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனங்கள் சொல்லப்படுகிறது. எனவே நாம் அமைதியோடு ஜீவனம் பண்ண, சமாதானமாக இருக்க, சந்தோஷமாக இருக்க, சுகத்தோடு இருக்க, பதறாமல் இருக்க, கவலைப்படாமல் இருக்க, பயப்படாமல் இருக்க, வரி அதிகமாக கட்டாமல் இருக்க, நிம்மதியாய் வாழ, சந்தோஷமாய் வாழ, பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய, நல்லது செய்யக்கூடிய, எந்த கட்சி செய்யும், எந்த தலைவர் செய்வார்கள், யார் வாக்குறுதியை நிறைவேற்றினார்கள், யார் நிறைவேற்ற போகிறார்கள் என்பதை யோசனை செய்து சிந்தித்து நாம் வாக்களிப்போம். தமிழகத்தினுடைய 17வது சட்டமன்ற தேர்தல், கடந்த ஆட்சி, வரப்போகிற ஆட்சி, எந்த ஆட்சியாக இருந்தாலும் மக்களுக்கு அது நல்ல ஆட்சியாக இருக்கணும். நல்லவர்களை தேர்ந்தெடுக்கணும். நம் வாழ்க்கை, நம் சந்தோஷம் நம் கையில். அது எப்படி என்று சொன்னால், யாருக்கு நாம் வாக்களிக்கிறோமோ, எந்த கட்சிக்கு வாக்களிக்கிறோமோ, யாருக்கு வாக்களித்து வாக்கை பெற்றுக்கொண்டு யார் நாட்டு மக்களுக்கு நமக்கு நல்லது செய்வார்களோ அவர்களே நல்லவர்கள். அது நல்லாட்சி மலர, நன்மை உண்டாக, எல்லோரும் தேவனை வணங்கி யாருக்கு வாக்களிக்கலாம் என்று சொல்லி ஆலோசனை கேட்டு, சுய புத்தி மேல் சாயாமல் தேவ நீதியில் சாய்ந்து நல்லவர்களுக்கு வாக்களித்து நாட்டை வளம்பெற செய்வோம். வாக்களிப்போம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. வரப்போகிற முதலமைச்சர்களை தேர்ந்தெடுக்க போகிறோம். அந்த முதலமைச்சர்களையும், அமைச்சர்களையும், எம்எல்ஏக்களையும், கட்சிக்காரர்களையும் யாவரையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய், வாக்கு இயந்திரங்கள் கோளாறாகாதபடிக்கு, வாக்கு சீராய் அமைதியாய் செயல்பட 100% வாக்கு சதவீதங்கள் பெறவும், கலவரங்கள் இல்லாதபடிக்கு அமைதியோடு எலெக்ஷன் நடக்கவும், வாக்காளர் பெருமக்களுக்கு பாதுகாப்பு உண்டாகவும், காவல்துறையினருக்கு, துணை இராணுவத்துக்கு அவங்களுக்கும் பாதுகாப்பு உண்டாக, அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு உண்டாக, மக்களுக்கு பாதுகாப்பு உண்டாக, சமாதானம் உண்டாக, வாக்கு இயந்திரத்தில் எந்த விதமான கோளாறுகளும் இல்லாதபடிக்கு, எந்த விதமான தந்திரங்கள் சூழ்ச்சிகளும் இல்லாதபடிக்கு எல்லாம் சீராக செயல்படும்படியாக, சீர்படும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நாங்கள் யாருக்கு வாக்களிக்கணுமோ அதை நாங்கள் மாத்திரமல்ல, உலகத்து தமிழ்நாட்டு ஜனங்கள் யாருக்கு வாக்களிக்கணுமோ அதை சரியாய் வாக்களித்து நல்லவர்கள் நாட்டை ஆள, நல்லது நடக்க, எங்களுக்கு உதவியாய் இருக்கக்கூடிய அப்பற்பட்ட தலைவர்களை, அப்பற்பட்ட கட்சிகளை, அப்பற்பட்ட வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். பிதாவே, நாங்கள் யாருக்கு வாக்களிக்கணுமோ அந்த நேரத்துக்கு நீர் காண்பியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.